பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, போர்ச்சுகல் நாட்டின் விண்மீனாகவும் பதுவை நகரின் ஒளியாகவும் திகழ்ந்தவர். இறைவனின் அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தவர். புதுமை வள்ளல் நம் அனைவரின் தேவைகளிலும் நமக்காக பரிந்து பேசுகிற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த ஜூன் மாதத்தின் நிறைவு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இதோ புனிதருக்கு நம்முடைய வணக்கத்தை ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த நவநாளில் நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து புனிதரின் பரிந்து பேசுதல், இறைவனின் ஆசிரை நமக்கு பெற்றுத்தரும்படியாக ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் நமக்கு கொடுத்திருக்க இந்த அற்புதமான வாய்ப்பு வழியாக இதோ புனிதரின் திருச்சுருபத்திற்கு முன்பாக நம்மை ஒப்புக்கொடுக்கிற இந்த நவநாள் ஜெபத்தில் உணர்வோடு நம்மை இணைத்து புனிதர் வழியாக இறை அருள் வேண்டுவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். இந்த நாளின் புனிதரின் பரிந்துரையை தேடும்படியாக நமக்குள் எழுந்த எல்லா விண்ணப்ப குரல்களையும், நம் ஜெபங்களுக்குரிய நம்மிடம் உதவி வேண்டிய அத்துணை பிள்ளைகளின் உணர்வுகளையும் அமைதியில் புனிதரின் பரிந்துரைக்குள் ஒப்புக் கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து
எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே நாம் கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் மாதம் என்று சொல்லப்படுகிற ஜூன் மாதத்தின் நிறைவு நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக 5வது செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிற இன்றைய நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இதோ இறை பிரசன்னம், நற்கருணை ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நீதி அருள்கின்ற தெய்வம் அவர். இந்த நாளில் பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலில் இறைவனை நோக்கி உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்று நம்மையே ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக திருப்பாடல் ஆசிரியர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற நிலையில் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரை நோக்கி நம் உள்ளத்தை உயர்த்துவோம். ஏனெனில் அவர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், திருப்பாடல் 5:4 வசனத்தில், ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை, ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார், தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆம் பிரியமான பிள்ளைகளே, தீங்கிழைக்கும் அனைவரையும் அனைத்தையும் வேறறுக்கின்றவர் நம் ஆண்டவர். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்திலும் தீமை செய்வோர் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கின்ற நிலை, கடவுளுக்கு செவிகொடாத மக்களினுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிற நிலையில் இறைவாக்கினர் ஆமோஸை இறைவாக்கு பணிக்காக அழைத்து
இதோ எனக்கு எதிராக தீமை செய்வோருக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை மறந்து போன சமூகமாக, மழுங்கின உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற இவர்களை பார்த்து இறைவாக்கு உரை என்று இறைவன் பணிப்பதை ஆமோஸ் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிகழ்வை நாம் கேட்கவிருக்கிறோம். சோதோம் கொமோரா பகுதிகளின் மீது கந்தகம் நெருப்பு பொழியப்பட்டு மக்கள் கொடூரமாக அழிக்கப்பட்ட, தீமை செய்வோர் அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வை ஆமோஸின் காலத்தில் வாழ்கிற தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்கிற அந்த உணர்வே இல்லாது பாவத்தோடு சாப கட்டுக்களோடு உடல் சார்ந்த இன்பங்களுக்காக சிற்றின்ப வேட்கையோடு வாழ்ந்த பாவத்திலே உழன்ற நிலைகளை கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறவராக, இதோ என் முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை என்று சொல்லி தீமை செய்வோர், பாவம் செய்வோர் தன்னை நோக்கி திரும்பி வருவார்களாக என்கிற அழைப்பை அங்கே முன்வைக்கிறார். நற்செய்தியிலும் கப்பல் படகில் பயணம் செய்கிற சீடர்கள் புயல் காற்று எழுகிற போது தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் மடிய போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கதறுவதாகவும், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் கலங்கி நிற்கிறீர்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை குறைவை கண்டித்து, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி புயல் காற்றை அடக்குகிற அற்புதமான நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளின் திருமுன் கடவுளை நம்புகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் துன்பம், துயரம் வெறும் தண்ணீர் பட்ட உடை போன்றது. காற்றடித்தால், வெயில் வந்தால் காய்ந்து போகிற உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று யோவான் நற்செய்தியில் இயேசு வாக்களிக்கிற நிலைகள் உண்மையாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுபடியான வல்லமையான ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இதோ நீதியை அருள்கின்ற, அமைதியை அருள்கின்ற, பாதுகாப்பை நல்குகின்ற, அமைதியான வாழ்க்கையை கொடுக்கின்ற இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்காக, புயல் காற்றை போல இன்றைக்கு அலைகளிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அங்கும் இங்கும் அலைகளிக்கப்பட்டு அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும், இதோ நான் இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன் மகனே, மகளே என்று தன்னை வெளிப்படுத்துகிற, தன்னை பற்றி நிற்கிற பிள்ளைகளின் வாழ்வில் எழுகின்ற எல்லா புயல் காற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறவர் அந்த ஆண்டவரிடம் இந்த பாடல் வரிகள் வழியாக நம்மை, நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை என்ன தீமைகள் சூழ்ந்திருந்தாலும், எத்தகைய துன்பங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருந்தாலும், இதோ கோடி அற்புதரின் பரிந்துரையால் நலமான நிலைகள் நம்மை நிரப்பும். நம்மை அலைகளிக்கக்கூடிய அழகையின் அந்தகார சக்திகளை எல்லாம் இதோ இதை இயேசுவின் வல்லமையான பிரசன்னம் அழித்து போடும் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நம் இதயத்தை எழுப்பின பிள்ளைகளாக இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா
துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தா, இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று என்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று என்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பிரியமான பிள்ளைகளே, விண்ணிலும் மண்ணிலும் மிகப்பெரியதொரு பெயராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் திருப்பெயரை சொல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. அவருடைய பெயரை கூவி அழைக்காமல் நமக்கு விடுதலை இல்லை. கூப்பிடு, இயேசு இயேசு என்று
உன் குறைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுவார் என்கிற நம்பிக்கையை தருகிற எல்லாம் வல்லவரின் பிரசன்னத்தில், இதோ நம்மை ஊடுருவ காண்கிறவருடைய பிரசன்னத்தில் என் பிள்ளை படுகிற வேதனைகள் என்ன, என் பிள்ளைகளை அலைகளிக்கச் செய்யும் தீமையினுடைய சக்திகள் என்னென்ன, என் பிள்ளைகளின் குடும்பத்தில் சமாதான குறைபாட்டை ஏற்படுத்தி இருக்கிற காரணிகள் என்னென்ன, என் பிள்ளை வடிக்கிற கண்ணீருக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்று கருத்தாய் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் திருமுன் இதோ நமக்காகவே நம்முடைய கண்ணீர் துடைக்க பெறும்படியாகவே பரிந்து பேசும் நம்முடைய பாதுகாவலர், அதிசயங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டக்கூடியவர், புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பு நேசரே, 2026 ஆண்டில் 6வது மாதமாம் புனித அந்தோணியாருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதமா, உம் திருமகன் இயேசுவின் திரு இருதயத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதமா, இந்த ஜூன் மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில், இந்த மாதத்தின் நிறைவு சபாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இதோ எங்களை உடைய வல்லமையான திருமகனினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை கூட்டிச் சேர்த்திருக்கிறேன். அப்பா, புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் வேண்டுவதையெல்லாம் எல்லாம் வல்லவர் எனக்கு தருவார், இயேசு என் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்கிற எங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறே அபரிமிதமாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அல்ல அல்ல குறையாத உம்முடைய அருளினால் எங்களை நிறைத்திருக்கிறீர். புனிதரின் திருவிழா வரக்கூடிய இந்த மாதத்திலே புனிதரின் பெயரால் எங்கெல்லாம் திருவிழாக்கள் முன்னெடுக்கப்பட்டதோ அத்துணை இடங்களிலும் வளாகத்திற்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் உமது ஆசீரை கொண்டு நீர் நிரப்பி இருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டு முழுவதும் தங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசின புனிதருக்குமுடைய பிள்ளைகள் எடுத்த திருவிழா நிகழ்வுகளை, பெருவிழா கொண்டாட்டங்களை ஆசீர்வாதத்தின் நாட்களாய் நீர் மாற்றினீரே. நன்றி அப்பா. தோமுடைய பிள்ளைகள் இம்மாதம் முழுவதும் எந்த ஆபத்திற்கும் தொல்லைக்கும் உட்படாத வண்ணம் கருத்தாய் உடைய பிள்ளைகள் மீது உடைய பார்வையை பதித்து உடைய பிள்ளைகளை நலமான நிலைகளுக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. உம் பிள்ளைகளை தூங்க விடாமல் பண்ணின, தொல்லைக்கு உள்ளாக்கின, அலைகளித்து கொண்டிருந்த எத்தனையோ சிக்கல்களுக்கு புனிதரின் பரிந்துரை வழியாக இதோ நீதியை அருள்கிற தெய்வம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு பணி உயர்வை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு குழந்தை பேற்றினை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகள் நலமான முறையிலே குழந்தையை பெற்றெடுக்க நீர் கிருபை செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பல்வேறு ஆசீர்வாதமான காரியங்கள் நடந்தேறும்படியாய் செய்திருக்கிறேன். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வேலை செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பற்றாக்குறைக்கு அழைத்து கொண்டிருந்த பல்வேறு கடன் நெருக்கடிகளிலிருந்து, அவமானத்தின் பிடிகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்திருக்கிறேன். இதோ உடைய பிள்ளைகளுக்குள்ளே மருந்தும் மருத்துவருமாக செயல்பட்டு நீரே உடைய பிள்ளைகளின் பிணிகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற தெய்வமாக உடைய பிள்ளைகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறீரே. உடைய பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளின் இரத்த நாளங்களுக்குள்ளே தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த எத்தனையோ கட்டுக்களை எல்லாம் நீர் அவிழ்த்து போட்டிருக்கிறீர். உடைய பிள்ளைகள் நலமான நிலைகளை சுவாசிக்கும்படியாய் செய்திருக்கிறீர். நன்றி அப்பா. நல்லவரே, இதோ இந்த நாளிலும் நீதியை அருள்கின்ற கடவுளாக இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக எங்கள் இல்லத்தில் எங்கள் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறவரே இயேசுவே, இதோ உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை தேர்ந்து கொண்டமுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா உம் திருமுன் நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளாக இருந்தோம். உம்மை குறித்த காரியங்களில்
நாங்கள் அசட்டைத்தனமாக செயல்பட்டிருந்தாலும் கூட இதோ உடைய இரக்கத்தினால் எங்களை தாங்குகிற தெய்வமாக இருக்கிறேன். என் திரு முன்னிலையில் தீமை செய்வோருக்கு இடமில்லை, தீங்குக்கே இடமில்லை, தீமைக்கே இடமில்லை என்று திருப்பாடல் வழியாக நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்து இதோ உடைய திருமகனோடு பயணித்த அந்த சீடர்கள் பயண வேளையில் எதிர்கொண்ட புயல் காற்றிலே அப்பா என்று இயேசுவை நோக்கி கதறி அழுதபோது, போதகரே, ஆண்டவரே, நாங்கள் மடிய போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கதறி அழுதபோது காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர் நீ. இதோ இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையிலே வீசி கொண்டிருக்கிற, தங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வீசி கொண்டிருக்கிற, தங்கள் குடும்பத்திலே சமாதான குறைபாட்டை, மகிழ்ச்சி குறைபாட்டை ஏற்படுத்தி வீசிக்கொண்டிருக்கிற பல்வேறு நோய் என்கிற புயலிலிருந்து, பேயின் ஆட்டங்களிலிருந்து, பய உணர்வுகளிலிருந்து, அச்சத்தின் பிடிகளிலிருந்து, அலகையினுடைய அந்தகார சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து அப்பா இயேசுவே எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு வருகிற எங்கள் குறைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் ஐயா என்று இந்த நாளிலே தங்களை சூழ்ந்திருக்கிற தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற இருளையும் புயலையும் உடைய பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிற, உடைய பிள்ளைகளுக்கு தூக்க கேடுகளை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா நோயின் வாதைகளையும் துன்பத்தையும் கேடுகளையும் அவமானத்தின் பிடிகளையும் உடைய பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற எல்லா பற்றாக்குறைகளையும் இயேசுவே உடைய வல்லமையான பெயரினாலே எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் இறையாதே சும்மாயிரு என்று கடிந்து அமைதியை ஏற்படுத்தினவரே, இதோ என் வாழ்க்கையில் அமைதி கிட்டாதா? ஒரு குழந்தை பேற்றை நீ வாக்களிப்பதன் வழியாக, எனக்கு ஒரு தாலி பாக்கியத்தை தருவதன் வழியாக, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை எனக்கு நீர் கொடுப்பதன் வழியாக, நல்ல ஒரு பணி உயர்வை, சம்பள உயர்வை கொடுப்பதன் வழியாக, அமைதியற்ற என் உள்ளத்திற்கு, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு இயேசுவே அந்த அமைதி சமாதானம் கிட்டாதா என்று மை நோக்கி பார்க்கிற உன் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கும் ஆண்டவரே நீர்தாமை அமைதியின் கடவுளாக, சமாதானத்தின் தேவனாக உன் பிள்ளைகளுக்குள் வாழ்க்கைக்குள்ளே அமைதியை, வசந்தத்தை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளை காண்கின்ற தெய்வம், உடைய பிள்ளைகள் மீது கருத்தாய் பார்வையை பதிக்கிறவர். இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிற, உம்மை நோக்கி தங்களுடைய இதயத்தை உயர்த்தி இருக்கிற, தங்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக எழுந்திருக்கிற, தங்களுடைய உயர்வுக்கும் சிறப்புக்கும் எதிராக எழுந்திருக்கிற எல்லா தீமையின் வேர்களும், எல்லா பில்லி சூனிய கட்டுகளும் இயேசுவே உடைய வல்லமையால் அறுந்து விழட்டும் என்று இந்த நாளிலே திருமணம் ஒப்புக் கொடுக்கிற உன் பிள்ளைகளை நீர் பார்ப்பதற்காய் நன்றி. உன் பிள்ளைகளை பரிவிரக்கத்தோடு நீர் அரவணைப்பதற்காய் நன்றி. ஆராதனை டிவி வழியாக தங்கள் இல்லத்தை, தங்கள் உள்ளங்களை உமக்குள்ளே ஒப்புக் கொடுத்து இயேசுவே என்ற புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு வருகிற பிள்ளைகளுக்கு நீரே நலமளிக்கும் தெய்வமாய், மருத்துவருமாய், உன் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துகிறவராய், உன் பிள்ளைகளுக்கு ஆற்றல் ஊட்டுகிறவராய், உன் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்த போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிற நீர் புதிய மாதத்திற்குள்ளும் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்த போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின்
உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்னாளில் ஆர்ப்பரிக்கின்ற பிள்ளைகளாக, குறிப்பாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நன்மையான நிலைகளால் நம்மை நிறைத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற இந்த திருப்பலி வழியாக தொடர்ந்து இறைவனின் மீட்பை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை அலைகளிக்கச் செய்கிற பல்வேறு தீமைகளிலிருந்து விடுதலையை இறைவன் நமக்கு அருளுகிறார் என்கிற நம்பிக்கையோடு ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிற இந்த தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த நாளின் திருப்பலிக்கு கருத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையில் ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்துணை பணியாளர்களுக்காகவும் அவர்தம் உடல் உள்ள நலன்களுக்காகவும் அவர்தம் வாழ்வின் தேவைகளுக்காகவும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் அருள் வேண்டுவோம். குறிப்பாக வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் உயிரை இழந்திருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் இளைப்பாறுதலை தரட்டும். உறவுகளை தொலைத்திருக்கிற, உடைமைகளை இழந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இறைவன் ஆற்றுப்படுத்துனராக, ஆற்றல் ஊட்டுபவராக, அவர்களுக்கு வலிமை தந்து வாழ்வை தரும்படியான வாசல்களை திறந்துவிட சிறப்பாக இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய, மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 12 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்து முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் உங்களை நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களா?
இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமாம். ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரின் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் குமரோவில் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுக்கு சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லி கட்டைகளைப் போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 5 பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோவும் பேரருளால் இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 8 23 தொடங்கி 27 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, உண்மைதான். கடவுள் படைத்த படைப்புகளில் மனிதர்களை தவிர அனைத்தும் கடவுளுக்குள் கட்டுப்பட்டு இருக்கின்றன. படைத்தவரின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதால் என்னவோ அவரை எதிர்த்து கலகம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், இந்த வாரம் முழுக்கவே இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் அமைகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான தீர்ப்பு குறித்து ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக இறைவன் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற போது, தேர்ந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், அழைத்தேன். ஆனால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமோஸ் இறைவாக்கினருடைய புத்தகத்தில் ஏறக்குறைய 10 நாடுகளுக்கு எதிராக கடவுளின் தீர்ப்பு குரல் என்பதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆமோஸ் இறைவாக்கினருடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமஸ்குக்கு எதிராக, காசாவுக்கு எதிராக, பிலிஸ்தியாவுக்கு எதிராக, தீர் நாட்டுக்கு எதிராக, ஃபெனிசியா நாட்டுக்கு எதிராக, ஏதோம் நாட்டுக்கு எதிராக, அம்மோன் நாட்டுக்கு எதிராக, மோபாபு நாட்டுக்கு எதிராக, யூதா நாட்டுக்கு எதிராக என்று இந்த புறவினத்து நாடுகளுக்கு எதிராக தீர்ப்பு உரைப்பது என்பது இறைவாக்கினருக்கு எளிதான பணி. ஆனால் இங்கே இறைவாக்கினர் தான் சார்ந்திருக்கிற சொந்த மக்களுக்கு எதிரானவராகவே கடவுளின் கண்டனத்தை பதிவு செய்கிறார். நம்ம மற்றவங்களை பற்றியெல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணுவோம். நீ அதை பண்ணுற, நீ இதை பண்ணுற அப்படியெல்லாம் சொல்லுவோம். யாராவது தனக்குள்ளே பயணித்து நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் தீமையை செய்கிறேன், இப்படியெல்லாம் கெட்டவனாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் நல்லதை செய்யாமல் இருக்கிறேன், நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். சுய விமர்சனம் என்பது ரொம்ப குறைவு. அப்படியெல்லாம் செஞ்சிட்டோம்னா
நம்ம எப்பயோ கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிடும். ஆனால் ஆமோஸ் இறைவாக்கினர் துளியும் பயம் இல்லாமல் தன்னுடைய இஸ்ரவேல் சமூகத்திற்கு எதிராகவே கடவுளினுடைய அந்த தீர்ப்பை அங்கே பதிவு செய்கிறார். நீதிமான்களை பணத்துக்கும் எளியவனை ஒரு சோடி செருப்புக்கும் விற்கிறீர்கள், ஏழைகளின் தலைகளை மண்ணில் பட மிதிக்கிறீர்கள். கடுமையான வார்த்தைகள். அதுதான் நேற்றைக்கு நம்ம திருத்தூதர்கள் இரு பெரும் தூண்கள் புனித பவுல் புனித பேதுருடைய திருவிழாவை கொண்டாதனால இந்த வாசகரம வார நாட்களில் வர்றதுனால அமையலை. ஆனால் கடவுள் எப்படியான ஒரு கண்டன குரலை தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் நீதியை விரும்பி தேடாதவர்களாக, அநீதியானவர்களாக, அடக்குமுறையாளர்களாக, அடுத்திருப்பவரை வஞ்சிக்கிறவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதுதான் அங்கே கடவுளினுடைய கோப கனலுக்கு காரணமான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அனைத்து மக்களையும் படைத்து பாதுகாக்கும் கடவுள் இஸ்ரவேல் மக்களை தமக்கென தேர்ந்து கொண்டார். அதனால தான் இணைச்சட்ட புத்தகத்தில் பார்க்குறோம், மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அதே ஆண்டவர் இணைச்சட்ட புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு, நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை என்னை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு நாள் பொறுப்பார்? கலகம் செய்கிற பிள்ளைகளை எவ்வளவு நாள் ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருப்பார்? நீண்ட பொறுமை உள்ளவர். ஆனாலும் அவர் இறை மக்கள், தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் தன்னை நோக்கி திரும்புவதற்கான அழைப்பை பதிவு செய்க. அதுதான் இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பணி. அன்புக்குரியவர்களே, தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கத்தை தொலைத்து செல்ல வேண்டிய இலக்கை புறந்தள்ளி பொறுப்பற்ற விதமாக ஏனோ தானோவென்று அவர்கள் நடந்து கொண்டதால் இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு மனமாற்றத்திற்கான செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இறைவனின் சார்பில் இறைவன் பெயரால் பேசுகிறவர் இறைவாக்கினர். இறைவனை புறக்கணித்த மக்களை இடித்துரைப்பது இறைவாக்கினருடைய பணி, அவர் மேல் சுமத்தப்படுகிற ஒரு பணி. அதனால தான் அங்கே இறைவாக்குரைப்பதற்கான தேவை எழுந்திருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அவர் உருவகம் வழியாக பதிவு செய்கிறார். சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகி ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் யாவர் என்று கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். கர்ச்சிக்கும்படியான உணர்வை எனக்குள் இருந்து அவர் தூண்டி வழி நடத்துகிறார். சிங்கம் ஏன் கர்ச்சிக்கிறது? வலை விரிக்காத போது பறவை எவ்வாறு சிக்கும்? எக்காலம் ஊதும் போது மக்கள் நடுங்காது இருப்பார்களாக. இவையெல்லாம் நடந்தால் அதற்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். நீங்க கடவுளுக்குரியவர்களாக வாழவில்லை. கடவுளினுடைய விருப்பத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்டிருப்பது கடவுளுக்குரிய ஒரு இறை வாழ்வை வாழணும். கடவுள் ஆதங்கத்தோடு அங்கே பதிவு செய்கிறார், இம்மக்கள் நம்மிடம் திரும்பவில்லை. 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்மிடம் இவர்கள் திரும்பவில்லை. படைத்தவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் வெளியில் போனவர்கள் மீண்டும் வீட்டிற்குள் வரவில்லை என்றால் எவ்வளவு வருத்தமும் வேதனையும் அந்த பெற்றோருக்கு இருக்கும். நீங்கள் தொலைதூரத்தில் வேலை செய்தாலும் வீட்டில் நல்லது ஒன்று நடக்கிற போது அல்லது கெட்டது ஒன்று நடந்திருக்கிற போது குடும்பத்தில் ஒருவனாக அந்த உறவில் நீங்கள் சங்கமிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு, வீட்டு தலைவருடைய எதிர்பார்ப்பு.
தேவையில்லாத காரணங்களை, சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு இருக்கிற இடத்துலையே நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல, உலகத்துக்கு பின்னா ஓடுறதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய உறவும் நட்பும் அங்கே சீர்குலைகிறது. பெற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வருத்தம். ஒரு பிள்ளை அந்த நிகழ்வில் பங்கெடுக்கலை, 9 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் குடும்பத்தில் ஒருத்தன் வரலனாலும் அவ்வளவு சங்கடம். அங்கே கடவுள் அதைத்தான் அங்கே சொல்கிறார், நம்மிடம் திரும்பவில்லை இவர்கள். இவ்வளவு வன் உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம், கடின உள்ளத்தினராக நாம் இருக்கிறோம். கடவுள் எங்களை தேர்ந்து கொண்டார், கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மழுங்கி போன உள்ளத்தினராக, பாவத்தை அதிகமாக செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக நாம் இருக்கிறோம் என்பது கடவுளின் கண்டன குரலாக இருக்கிறது. ஆக நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழியாக ஆண்டவர், தீமை செய்வோருக்கு என் முன் இடமே இல்லை, என் இடத்தில் தீமைக்கு, பிள்ளைகளுக்கு, இந்த படைப்புகளுக்கு பாதிப்பை கொண்டு வருகிற எந்த சக்தியினுடைய அசைவிற்கும் இடமே இல்லை. தீமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் வேறறுக்கிறவர் நம் ஆண்டவர். அப்படிப்பட்ட கடவுள்தான் முதல் வாசகத்தில் சோதோம் கொமோரா நிகழ்வை அவர்களுக்கு எச்சரிக்கையாக முன்வைத்து, அந்த அழிவு என்பது கடவுள் கொடுக்கிற அழிவு அல்ல, மனிதர்களுக்கே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அழிவு. இன்றைக்கு பூகம்பம், நில அதிர்வு, சுனாமி, இப்படி இயற்கை பேரழிவுகள் நிறைய இன்றைக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. படைத்தவர் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி மனிதர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அதீதமாக அநியாயமாக செயல்பட்டு, அளவுக்கு அதிகமாக சுயநலமாக, அந்த சிற்றின்ப வேட்கை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் கடவுள் படைத்திருக்கிறவற்றை வஞ்சிக்கக்கூடிய, அவற்றின் மீதான அதீத ஒரு ஆதிக்கத்தை, இயற்கை சூழலை பாழ்படுத்துகிற நிலையை மனிதர்கள் செய்வதால் இயற்கை தன்னுடைய அந்த பதிலிருப்பை காட்டுகிறது. இன்றைக்கும் பாருங்கள், வெனிசுலா நாட்டில் இந்த நிலநடுக்கத்தால் 18,000 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 68,000 70,000 பேருக்கு மேற்பட்ட மக்களை காணவே காணா என்கிற ஒரு தகவலும் அங்கே வந்திருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட பேரழிவுகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்தின் மக்களை பார்க்கிற போது நமக்கு கண்ணீர் வருகிறது. ஆனால் இவ்வளவும் நடக்கிறது என்று சொன்னால் இந்த இயற்கையின் மீதான மனிதர்களினுடைய அதீத படையெடுப்பு. நாம் அதிகமாகவே நம்முடைய சுயநலத்திற்காக இந்த இயற்கையை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய சுயநலத்தினுடைய, நம்முடைய பாவத்தினுடைய சாபம் தான், விளைவு தான் இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகள். இது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அழிவாக நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. மனிதர்கள் தாங்களே தங்களுக்கு அழிவை தேடிக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் மாறிடாதீங்க, மனம் திரும்புங்க. ஆமோ சிறைவாக்கினர் வழியாக இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு. நற்செய்தியிலும் பயணத்தில் படகில் இருக்கிற போது இயேசு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள், நம்பிக்கை குறைபாடுள்ளவர்கள், கொந்தளிப்பை, காற்றினுடைய அந்த ஒரு வேகத்தை பார்த்து, புயல் காற்றை பார்த்து, கடல் கொந்தளிப்பதை பார்த்து பயந்து, இயேசுவே நாங்கள் மடிய போகிறோமே. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காலால் காய்ந்த தரையில் நடந்தவர்கள், எகிப்தியர்கள் கடலுக்குள்ளே மடிந்து போனதை கண்ணால் பார்த்தவர்கள், அவர்கள் மடிந்ததைப் போல நாங்களும் மடிய விடாதே. அதுதான் கடல் கொந்தளிப்பை பார்க்கிற போதெல்லாம் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எழக்கூடிய உணர்வு. சீடர்களும் அப்படித்தான் அங்கே இயேசுவை நோக்கி கதறுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தன் பிள்ளைகள் அழிவதை விரும்புகிறவர் அல்ல கடவுள். தன் பிள்ளைகளுக்கு எதிராக எழுகிற எல்லா தீமைகளையும், தீய சக்திகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருக்கிறவர் கடவுள். அதைத்தான் நற்செய்தியில் இயேசுவினுடைய செயல்பாடாக பார்க்கிறோம். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த கடலின் இரைச்சலை அடக்குகின்றீர், அலைகளின் இரைச்சலைகளையும் நாடுகளின் கொந்தளிப்பையும் அடக்குகின்றீர் என்று திருப்பாடல் 64:7 நாம் வாசிக்கிறோம்.
கடவுள் அந்த அளவுக்கு வல்லமை கொண்டவர். தன்னுடைய அளவற்ற ஞானத்திலும் வல்லமையிலும் கடவுள் அதனதன் காரியங்களை சரியாக அவர் நகர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய நகர்வில் எந்த தடையும் எழப்போவதில்லை. அப்படிப்பட்ட கடவுளின் ஆண்டவர் இயேசுவின் ஞானத்தில் வல்லமையில் சீடர்கள் நம்பிக்கை வைப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்த புனிதர்களின் பிள்ளைகளாக, அவருடைய பாதுகாவலில் வாழ்கிற பிள்ளைகளாக இதோ இந்த இறை வார்த்தை பகிர்விலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தன் மக்களின் குரலொலியை கேட்டு ஓடோடி வருகிற கடவுள். அவர் உயிரற்ற உணர்வற்ற கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம். தன்னுடைய பிள்ளைகள் கேட்பதற்கு முன்னமே அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். அவர் விரும்புவதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் பொறுப்போடு வாழ வேண்டும், நீதி நிறைந்த அந்த கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், கடவுளின் ஞானத்தில் பராமரிப்பில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நாமும் கூட இந்த இறை வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பல புயல்கள் வீசிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு எதிராக பல தீமைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய உடலை பாதிப்பதற்கு பல நோய்கள் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. பயப்படாமல் நமக்குள் இருக்கிற இயேசு ஆண்டவரிடம், உலகில் இருப்பவனை விட உங்களுக்குள் பெரியவர் என்று நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற அந்த இயேசு ஆண்டவரிடம் எப்படி புனித பேதுரு, புனித பவுல் அபயம் கண்டார்களோ, புனித அந்தோனியார் எப்படி அபயம் கண்டாரோ, தீமைகளை வெற்றி கொண்டு எழுந்தாரோ, அதே போல நாமும் இந்த தீமைகளை தடைகளை வெற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக, கடவுளை நோக்கி திரும்புகிற பிள்ளைகளாக, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இறை வாழ்வை குறைவின்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக, கடவுள் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இன்றைய திருப்பலியில் புனிதரோடு இணைந்து இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். என்னை உனக்காக படைத்தவரை, என் கண்ணாய் நாளும் இருப்பவரை, என்னை உனக்காக படைத்தவரை, என் கண்ணாய் நாளும் இருப்பவரை, உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன், உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன், ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற உம்மக்களின் வேண்டுதல்கள், திருப்பலி கருத்துக்குரிய நபர்கள், ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற உள்ளங்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, மதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். மதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.